ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அமெரிக்க அதிபர் டிரம்பின் இரு கரங்களாக கருதப்படும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுக்கும் நிர்வாக சீர்திருத்தத்துறை தலைவர் எலான் மஸ்கிற்கும் இடையே கடுமையான வார்த்தை போர் மூண்டதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தியை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அரசின் பல்வேறு துறைகளும் தங்கள் செயல்பாட்டில் மஸ்க் தலையீடு எல்லை மீறுவதாக டிரம்பிடம் புகார் கூறிய நிலையில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் அழைத்து டிரம்ப் விவாதித்தார். அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் போதுமான அளவு பணியாளர்களை குறைக்கவில்லை என ரூபியோவை பார்த்து உரத்த குரலில் மஸ்க் பேசியதாக தெரிகிறது. 1500 பேருக்கு ஓய்வு கொடுத்து விட்டேன், இதற்கு மேல் என்ன செய்வது என பதிலுக்கு ரூபியோ ஆவேசமாக பேசியதாக தெரிகிறது. தொலைக்காட்சிகளில்தான் நன்றாக பேசுகிறீர்கள், செயலில் ஒன்றும் இல்லை என ரூபியோவை மஸ்க் விமர்சனம் செய்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் மோதல் வலுத்த நிலையில் அதிபர் டிரம்ப் தலையிட்டு நிலைமையை சுமூகப்படுத்தியதாகவும் தெரிகிறது. ரூபியோ தனது பணியை சிறப்பாக செய்வதாக கூறியும் மஸ்க் தனித்துவம் மிக்க செயல்திறன் மிக்க நபர் என கூறியும் அவர்களை டிரம்ப் அமைதிப்படுத்தினார். ஒவ்வொரு துறையிலும் யாரை நீக்குவது, எவ்வளவு பேரை நீக்குவது என்பது அந்தந்த துறை தலைவர்களின் பொறுப்பு என்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் பங்கு ஆலோசனை கூறுவது மட்டுமே என்றும் பிரச்சனையை முடித்து வைத்தார் டிரம்ப். பின்னர் வெளியே வந்து பேசிய டிரம்ப் ரூபியோவுக்கும் மஸ்குக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஊடகங்கள்தான் பிரச்சனையை உருவாக்குவதாக கூறியதாக நியூயார்க் டைம்ஸ் கூறியுள்ளது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.